என்ன பெற்றோர்களே, தோப்பகரணம் எதுக்கு போகணுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எதுக்காக குட்டிக்கிறாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன கருத்து? இவைகள் எல்லாம் சடங்குகள் அல்ல, ஒரு காரணம் இருக்கிறது. படிப்பதற்கும் காரணம் இருக்குது, சொல்லி வளர்க்கணுன்றதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஈர்ப்பு வராது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கேன். பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் ஆலோசனைக்கும் போகிறேன். பல பெற்றோர்களை சந்திக்கிறேன், பல மாணவர்களை சந்திக்கிறேன். 2 விதமான பெற்றோர்களை பார்க்கலாம், 2 விதமான மாணவர்களையும் பார்க்கலாம். ஒரு விதமான மாணவர்கள் யாருன்னா ஆர்வத்தோடு வருவாங்க, இன்னைக்கு என்ன கற்றுக்கலாம் என்று. ஒரு பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு மீட்டிங் கூட்டம் வந்துடுவாங்க, ஒரு சர்க்கிளில் போட்டால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. 2வது ரகம் எப்படின்னா, என்னவோ ஸ்கூலுக்கு வரணும், அட்டண்டன்ஸ் வந்துடணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். பெற்றோர்களை பொறுத்தவரையில் வேறு வழி இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி தான் ஆகணும். இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா அவங்க எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. எந்த இடத்துல ஆர்வம் இருக்கிறதோ அந்த இடத்துல படிப்பு வந்துடும். ஆர்வம் எப்போ வரும்? எதற்காக நான் இதை செய்கிறேன் என்று. அப்படி இல்லைன்னா குழந்தைகள் எது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதானே செய்ய போகிறாங்க. we like pleasure, we hate pain. இதை சொல்லும் பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு குளக்கரை, அந்த குளக்கரையில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த குளக்கரையில் கல் தூக்கி போட்டுகிட்டே இருக்கான், வட்ட வட்டமாக அலைகள் பாய்குது. 3 மணி நேரம் இதே பண்ணிகிட்ருக்கான். ஒரு 11-12 மணிக்கு ஒரு பெரியவர் பார்க்குறாரு, ஏடா காட்டால் இந்த கல் போட்டுட்டு இருந்தான், இப்போவும் போட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு குளத்தில் போய் அந்த பையன்கிட்ட, தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது பாருங்கள் சார், நான் கல் போட்டுட்ருக்கேன். சரி, காலையில் 3 மணி நேரமாக உட்காந்து போட்டுட்ருக்கேன். ஆமாம், எப்போ நீ பாட்ட போகிற? இது பாருங்கள், கல் போட்டுட்டு என்ன வளைவு வருது பாருங்கள், வளைவாக வருது. எப்போ ஸ்கொயராக வருதோ அப்போ தான் நிறுத்த போகிறேன்றான். அந்த பெரியவர் சொல்கிறாரு, இப்படிலாம் வராது தம்பி, என்ன செய்யலாம் பெரியவரே, போர் அடிக்குது எனக்கு. என்ன படிக்கிற? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எதனா உருப்படியாக பண்ணலாமே, என்ன செய்யலாம்? படிக்கலாம். படித்து 9ஆம் கிளாஸ் போகலாம். அப்புறம் இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல இந்த பையன் திருந்துருவான் போல் இருக்கு. 10ஆம் கிளாஸ் போகலாம், அப்புறம் 12ஆம் கிளாஸ் படிக்கலாம். அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவர் ரொம்ப சந்தோஷம், நிறைய மார்க் வாங்கலாம். வாங்கிட்டு கல்லூரியில் அப்ளை பண்ணலாம் சீட்டுக்கு. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு கிடைக்கும். அப்புறம் கம்பெனியில் வேலைக்கு போகலாம். போய் சம்பளம் வரும். வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பையன் சொன்னானே, அதை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேனே, அதை தானே பண்ணிகிட்ருக்கேன், சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு போய் அதெல்லாம் செய்யணுமான்னு கேட்குறான். எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காக படிப்பு, எதற்காக அதிக மார்க் வாங்கணும்னு குழந்தைகளுக்கு தெரியணும். அந்த தெரிய வைக்க வேண்டிய கடமை யாருக்கு தெரியுமா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.